எதிர்காலத்தில் நமக்கு எதிராக நிற்கும் சவால்களை சந்திக்கும் போது எங்கள் இதயங்கள் எளிதில் அசையக்கூடும். புதிய சவால்கள், எதிர்பாராத சிக்கல்கள், திடீர் பிரச்சனைகள் ஆகியவற்றை எதிர்கொள்வதன் மூலம் நாம் அடிக்கடி பயம் மற்றும் குழப்பத்திற்கு ஆளாகிறோம். இது யோசுவா சந்தித்த நிலைமையிலிருந்து அதிகம் மாறவில்லை. தவிர இறைவன் யோசுவா வலிமையாய் மற்றும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் அவர் மறுமுறை கேட்டார், வலிமையாய் இருங்கள், தைரியமாக இருங்கள். இந்த தைரியம் மனித ஆசைகளிலிருந்து அல்லது சூழ்நிலையிலிருந்து உருவாகாது. இது இறைவன் அளிக்கும் வார்த்தைகளிலிருந்து அல்லது அவரது அருகிலிருப்பிலிருந்து உருவாகும். ஆனால் பயம் அதிகமாக இருக்கும் போது இறைவன் எங்கள் இதயங்களில் இருந்தே பேச முடியாது. ஆயுதபூர்வமான இதயத்துடன் சிக்கல்களை சந்திக்கின்ற போது பயம் எங்களை எளிதில் அழிக்க முடியும். தகுதியுடைய உண்மை சக்தியாக இறைவன் சொல்லும் வார்த்தைகள் மட்டுமே ஆகும். அதனால்தான் அவற்றை எங்கள் இதயங்களில் ஆழமாக அடிக்கோடுகிறோம். நம் இதயங்கள் அவ்வாறான வார்த்தைகளுக்கு திறந்தவை என்று உறுதி செய்யும் போது அவை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக நிற்கும். அவற்றின் மூலம் நமக்கு சக்தி மற்றும் தைரியம் கிடைக்கும். இதற்காகவே இறைவன் வலிமையாய் இருங்கள், தைரியமாக இருங்கள் என்று யோசுவாவிடம் திரும்ப திரும்ப சொன்னார். இயேசுவும் நம் பலவீனங்களை புரிந்து கொள்கிறார். அஞ்ச வேண்டாம் என்று பலமுறை சொல்லி நம்மை நினைவூட்டுகிறார். இயேசு நம் இதயங்களை நன்கு அறிவார். பயம் நம்மை சூழ்ந்து விடும் போது மறைமுகமான இருள் சக்திகள் நம்முடைய இதயங்களை தாக்குகின்றன. அவை நம் வாழ்க்கையை குழப்பமாக்கும். ஆகவே இயேசு சிலுவையில் சென்று மரித்து உயிர்த்தெழுந்து இருளின் சக்திகளை வென்றார். நம்முடைய வாழ்க்கையில் பயத்தை வெல்லவும் தைரியமாக வாழவும் அவர் நாம் அனைவருக்கும் உதவி செய்கிறார். இன்று உங்கள் இதயத்தை ஆராயுங்கள். பயம் உங்களை கட்டுப்பிடித்து விட்டதா? வாழ்க்கையின் கவலைகள் உங்களை நெஞ்சிருக்கச் செய்கிறதா? அப்படி என்றால் இயேசுவை பற்றிக் கொள்ளுங்கள். அவர் எங்கள் அருகில் உள்ளார் மற்றும் நமக்காக போராடுகிறார். உங்களுடன் நடக்கின்ற இயேசு உங்கள் வாழ்க்கையின் அனைத்து தருணங்களிலும் உங்களுடன் இருப்பார். எனவே உங்கள் பயத்தை கடந்து வலிமையாய் தைரியமாய் வாழுங்கள்.